Hello students, welcome to School Less. இன்னைக்கு நம்ம 5th standard science in everyday life unit 4 பார்க்க போறோம். இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்ம டெய்லி லைஃப்ல சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ்லாம் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு, நம்மளை சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் சயின்ஸ் தான் ஒரு காரணமா இருக்கு. இந்த லெசன்ல தமிழ்நாட்டில் உள்ள சயின்டிஸ்ட் பத்தி பார்ப்பீங்க. ஸோ தமிழ்நாட்டில் உள்ள ஃபேமஸான சயின்டிஸ்ட் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன். இவர் ஜெனட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் க்ரீன் ரெவல்யூஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். க்ரீன் ரெவல்யூஷன்னா என்னென்னா அக்ரிகல்ச்சரில் நிறையா ப்ரொடியூஸ் கிடைக்கிறதுக்காக, நிறைய ஈல்டு கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஹையர் ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் சீட் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறையா மெஷினரிஸ்லாம் கொண்டு யூஸ் பண்ணாங்க. டிராக்டர் அண்ட் முதல்ல எல்லாமே மேனுவலாக பண்ணிட்டு இருந்தாங்க. க்ரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் நிறைய மெஷினரிஸ்லாம் யூஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர் எப்படி பண்ணி ஈல்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பண்ணது தான் க்ரீன் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவர் டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன். ஸ்ரீனிவாச ராமானுஜம், இவர் ஒரு மேத்தமெட்டிஷியன். இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா காம்போசிட் நம்பர்ஸ் இன்ஃபினிட்டிலாம் இவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ ராமானுஜன் ஈரோடுல பிறந்து வாழ்ந்தாரு. நெக்ஸ்ட் பார்க்க போறது வெங்கட்ராமன் ராதாகிருஷ்ணன். இவர் பயாலஜி ஃபீல்டில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரைபோசோமை கண்டுபிடிச்சாரு. ரைபோசோம்ன்றது நம்ம செல்ல இருக்க ஒரு மெட்டீரியல். அது புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இவர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா மிசைல் டெவலப்மெண்ட்னா சேட்டலைட் வெஹிக்கிள்ஸ்லாம் லான்ச் பண்ணுவாங்க. பிஎஸ்எல்வி எஸ்எல்வின்னு சொல்லி சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்லாம் பண்ணுறதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணார். நெக்ஸ்ட்டு சர் சிவி ராமன். இவர் ஃபிசிக்ஸ் ஃபீல்டில் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட், ராமன் எஃபெக்ட்னே சொல்லுவாங்க, ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டை கண்டுபிடிச்சது இவர் தான். ஸோ நம்ம டீட்டெயில்டாக சர் சிவி ராமனை பற்றியும் அப்துல் கலாம் சாரை பற்றியும் படிப்போம். சர் சிவி ராமன் 1888 1970 வரைக்கும் உயிர் வாழ்ந்தாரு. அவரை பற்றி பார்க்கலாம். சந்திரசேகர வெங்கடராமன் was born at Tiruchirappalli, Tamil Nadu on 7th November 1888. In 1904, he completed his Bachelor's of Art degree at Presidency College, Chennai. He stood first and won gold medal in physics. In 1907, he got his Master's of Science MSc degree from University of Madras. Sir C.V. Raman won Nobel Prize in Physics in the year 1930 for his work in scattering of light. In 1954, he was awarded Bharata Ratna. ஸோ இதில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது சர் சிவி ராமன் ஃபிசிக்ஸ்ன்ற ஃபீல்டுக்காக ஒர்க் பண்ணார். அதில் அவர் நோபல் ப்ரைஸ் எதுக்காக வாங்கினார்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டுக்காகவும் பாரத ரத்னாவும் அவருக்கு அவார்ட் பண்ணாங்க. பாரத ரத்னா அவார்டும் அவருக்கு கொடுத்தாங்கன்னு. ஸோ அவர் கண்டுபிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்னா என்ன அர்த்தம்? லைட் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் போகாமல் ஸ்கேட்டர்னா சிதறி போகிறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, சிதறி போகிறதுன்னு அர்த்தம். ஸோ அதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் எப்போமாவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் ஸ்கை ப்ளூவாக இருக்குன்னு? அதுக்கான காரணத்தை இன்னைக்கு படிக்க போகிறீங்க. சர் சிவி ராமன் தான் அது ஏன் ப்ளூவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்ன்ற கான்செப்ட்னால தான் அது ப்ளூவாக நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது அப்படின்றாங்க. அது அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு பார்க்கலாம். ஒரு நாள் சர் சிவி ராமன் மெடிட்டரேனியன் சீல பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. மெடிட்டரேனியன் சீன்றது யூரோப்ல இருக்க ஒரு சி. ஸோ அந்த கடல்ல ஷிப்ல போயிட்டு இருக்கும் போது அவருக்கு வானத்தை பாக்குறாரு. ஏன் இது நீல கலர்ல இருக்குன்னு யோசிக்கும் போது அவருக்கு ஒரு சிந்தனை வருது. என்னன்னா சன்லைட் is scattered by the gases and particles present in the air. Sunlight, சூரிய வெளிச்சம்ன்றது என்னன்னா 7 கலரால செஞ்சது. ஒயிட் லைட் is composed of violet, indigo, blue, green, yellow, orange and red. ஓகேங்களா, சன்லைட்ன்றது ஒரே கலர் கிடையாது, இந்த எல்லா கலரையும் சேர்த்தது தான் சன்லைட். ஸோ இந்த சன்லைட் சன்னிலேருந்து வரும்போது என்ன ஆகும்னா ரெட், ஆரஞ்ச், எல்லோ இந்த 3 கலர் சொன்ன பேச்சை கேட்டபடி என்ன பண்ணும், சன்லேருந்து டைரக்டாக ஏர்த்துக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் வரும். ஓகேங்களா, எல்லோ, ஆரஞ்ச், ரெட் சன்லைட்லேருந்து ஏர்த்துக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் வரும். ஆனால் இதுவே வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன்லாம் என்ன பண்ணும், சொல் பேச்சு கேட்காம அப்படியே ஸ்கேட்டர் ஆகி என்ன ஆகும், தெரிச்சு வெவ்வேறு திசையில் போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ இப்படி அது எல்லா பக்கமும் போகிறதுனால என்ன ஆகுது, உங்களுக்கு ப்ளூ கலர் தான் will get scattered the most. அதனால the sky appears blue most of the time. ஸோ ப்ளூ கலர் லைட் தான் நிறைய எல்லா இடத்துலையும் செதறுது. ஸோ the blue color lights appear the most. ஓகேங்களா,
During sunrise and sunset, the rays have to travel long distance. As they travel, all the other colors except red are scattered. So sky appears red at sunrise and sunset. ஓகேங்களா? ஸோ earth வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ earth ரொட்டேட் ஆகும்போது நெக்ஸ்ட் போர்ஷனை வந்து சன் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். சன்னும் அர்த்தும் டைரக்டாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காது. அதனால உங்களுக்கு வந்து த சன் ரேஸ் ஹாவ் டு ட்ராவல் அ லாங் டிஸ்டன்ஸ். அப்போ லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது இந்த ப்ளூ கலர் இல்லை மற்ற கலர்லாம் வந்து ஸ்கேட்டர் ஆகி போயிடும். ஆனால் வெறும் இந்த ஆரஞ்சு எல்லோ அண்ட் ரெட் மட்டும்தான், அதுதான் வந்து திருப்பியும் நம்ம ஏர்த்தில் படுறது நல்லா விசிபிளாக இருக்கும். ஸோ ஆஸ் தே ட்ராவல் ஆல் த அதர் கலர்ஸ் எக்ஸப்ட் ரெட் ஆர் ஸ்கேட்டர்ட். ஸோ ஸ்கை அப்பியர்ஸ் ரெட் அட் சன்ரைஸ் அண்ட் சன்செட். நேஷ்னல் சயின்ஸ் டே என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 28 February. அன்னைக்கு வந்து ராமன் எஃபெக்ட் வந்து கண்டுபிடிச்ச நாள். சார் சிவி ராமன் வந்து 1928 ராமன் எஃபெக்டை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதனால அந்த டேயை வந்து நேஷ்னல் சயின்ஸ் டேன்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி பார்க்கலாம். இவர் வந்து 1931 to 2015 வரைக்கும் உயிர் வாழ்ந்தார். அவுல் பக்கீர் ஜெயின் உல்லாதீன் அப்துல் கலாம் வாஸ் an aeronautical scientist. He was born on 15th October 1931 in Rameshwaram, Tamil Nadu. He got his Bachelor's of Science degree from St. Joseph's College, Tiruchirappalli in 1954. In 1960, he got his degree in aeronautical engineering from Madras Institute of Technology. He was involved in India's missile development program and thus came to be known as Missile Man of India. So, யாரை missile man னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் சார். He also served as a president of India 2002 to 2007 வரைக்கும் president of India இருந்தார். And he was widely referred to as People's President. He was awarded Padma Bhushan in 1981, Padma Vibhushan in 1990 and Bharat Ratna in 1997. அவர் என்னெல்லாம் புக் எழுதியிருக்கான்னு படிச்சுக்கோங்க. விங்ஸ் ஆஃப் ஃபயர், இந்தியா 2020 அண்ட் இக்னைட்டட் மைண்ட்ஸ். இந்த 3 புக்கும் அவர் எழுதியிருக்க புக்கு. Changes around us பத்தி பார்க்கலாம். Change is a transition of a substance from one form to another. We see many changes around us. We see changes like day and night, summer and winter and so on. சேஞ்சஸ்னா என்னது? மாற்றங்கள். நம்மளை சுற்றி நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. மரம் வளருது, செடி வளருது, காய் வந்து கனியாகுது, இலை கீழே மேலேருந்து கீழே விழுது. இந்த மாதிரி நம்ம நிறைய சேஞ்சஸ் பார்க்குறோம். ஆனால் இதில் சில சேஞ்சஸ் வந்து ரிவர்சபிளாக இருக்கும். ரிவர்சபிள்னா திருப்பியும் வந்து அதே நிலைக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே கொண்டு வந்துட முடியும். இர்ரிவர்சபிள் சேஞ்ச்னா என்ன? அது வந்து ஒரு சேஞ்ச் நடந்துச்சுன்னா அதை மாற்றவே முடியாது. ஸோ இதுதான் ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் சேஞ்ச். ரிவர்சபிள் சேஞ்ச்னா என்னன்னு பார்க்கலாம். சேஞ்சஸ் which can be reversed or called reversible changes. ஓகேங்களா? which can be reversed or called reversible changes. If you keep water in the freezer for some time, it is transformed into ice. If it is taken out, it becomes water again. This is a reversible change. ஓகேங்களா? ஸோ ரிவர்சபிள் சேஞ்ச்னா இங்கே என்ன பார்க்குறோன்னா, தண்ணியை ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஐஸ் கட்டி ஆகும். அந்த ஐஸ் கட்டியை திருப்பி எடுத்து வெளியில் வச்சிங்கன்னா என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்தில் உருகி அது வாட்டராகவே மாறிடும். இது என்னது? இது வந்து ரிவர்சபிள் சேஞ்ச். ஓகே. irreversible சேஞ்ச்னா என்ன? irreversible சேஞ்ச்னா சேஞ்சஸ் which cannot be reversed are called irreversible changes. If you burn a piece of paper, it burns and turns into ash. It cannot become paper again. This is a irreversible change. இங்க பேப்பரை burn பண்றாங்க. burn பண்ணோன்னா அது வந்து ஆஷா மாறிடுது. ஆஷ் கரித்தூளா மாறிடுது. இதை வந்து நீங்க திருப்பியும் பேப்பராக மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இப்படி போட்டு எக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒன் வேல தான் பண்ண முடியும், இப்படி ரிவர்ஸ் பண்ண முடியாது. இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸை வந்து பெர்மனன்ட் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ராசஸஸ் லைக் பர்னிங், குக்கிங், ரஸ்டிங் ஆஃப் அயன் காசஸ் பெர்மனன்ட் சேஞ்ச். ரஸ்டிங் ஆஃப் அயன்னா அயன் துருப்பிடிச்சிருச்சுன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, அதனால அதெல்லாம் வந்து பெர்மனன்ட் சேஞ்ச். இங்கே உங்களுக்கு 2 ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரப்பர் பேண்டை எடுத்து உங்கள் கையில் இப்படி சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன அதை வெட்டிருங்கன்றாங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பியும் உங்களை ரப்பர் பேண்டை இந்த ரப்பர் பேண்ட் மாதிரியே கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. பண்ண முடியாதுல்ல. ஸோ இது வந்து irreversible change. இன்னொன்று என்னென்னா, பலூனை ஊதிட்டு அதை உடைக்க சொல்கிறாங்க, பாப் பண்ண சொல்கிறாங்க. பாப் பண்ணிட்டு திருப்பி பலூன் மாதிரியே கொண்டு வர முடியுமான்னு கேட்குறாங்க. அதுவும் கொண்டு வர முடியாது. அதுவும் irreversible change. ரிவர்சிபிள் சேஞ்சுக்கும் irreversible சேஞ்சுக்கும் டிஃப்ரென்ஸ் படிக்கலாம். A substance can turn to its original state.
தண்ணி வந்து நம்ம ஐஸ் ஆக்குறோம். ஐஸ் ஆக்குனதை திருப்பியும் வெளியில வச்சோம்னா தண்ணியா மாறிடுது. ஓகேங்களா? வாட்டர் வந்து ஐஸ் ஆகி திருப்பியும் வாட்டராகவே மாறுது. அது ரிவர்சிபிள் சேஞ்ச். அதான் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடுது. இர்ரிவர்சிபிள் சேஞ்ச்னா சப்ஸ்டன்ஸ் கேன் நாட் சேஞ்ச் டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, the chemical properties of the substance do not change. The chemical properties of the substance will change. ஓகேங்களா? இதில் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டு நாட் சேஞ்ச்னா, வாட்டரோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி H2O அது ஃப்ரீஸ் ஆனாலும் H2O தான் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் மெல்ட் ஆகி வாட்டர் ஆகும்போது அப்படியே தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த பேப்பர் வந்து பேர்ன் ஆகும்போது கேஸாக கொஞ்சம் வெளியில் போயிடும், அப்புறம் ஆஷஸாக மீதி இருக்கும். ஸோ அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுது. Most of the physical changes are reversible. இங்க வந்து all chemical changes are irreversible. ஸோ எதெல்லாம் வந்து கெமிக்கல் இன்வால்வ் பண்ணுதோ அதை வந்து நம்ம வந்து திருப்பியும் அதே நிலைக்கு கொண்டு வர முடியாது. ஆனால் ஃபிசிக்கலாக நடக்கிற சில சேஞ்சஸை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் பண்ண முடியாது, ஆனால் சில ஃபிசிக்கல் சேஞ்சஸை ரிவர்ஸ் பண்ணலாம். இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் வந்து திருப்பி ரிவர்ஸ் பண்ண முடியுமான்னு. ரா எக் டு பாயில்டு எக், இதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பாயில் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் பச்சை முட்டையாக கொண்டு வர முடியாதுல்ல. ஸோ இது வந்து இர்ரிவர்சிபிள் சேஞ்ச். ஐஸ் கியூப் டு வாட்டர், இது நான் பண்ணலாம். திருப்பியும் நான் ஐஸ் கியூபாக வைக்கணும்னா ஒன்றும் இல்லை, தண்ணியை கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சேன்னா வந்துடும். ஸோ இது வந்து ரிவர்சிபிள். பேட்டர் டு இட்லி, பேட்டர் டு இட்லினா மாவுலேருந்து இட்லி பண்ணுறீங்க, இட்லிருந்து மாவு பண்ண முடியுமா? மாவு பண்ண முடியாது. ஸோ நோ. மில்க் டு கர்ட், பால்லேருந்து தயிர் எடுக்கிறீங்க, தயிர்லேருந்து பால் எடுக்க முடியுமா? பால் எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் கிரெயின் டு ஃப்ளவர் கேட்குறாங்க. ஃப்ளவர் டு கிரெயின் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. கிரெயின் டு ஃப்ளவர் வந்து அரிசியிலேருந்து நீங்கள் மாவு எடுத்துட்டீங்க, மாவுலேருந்து திருப்பி அரிசி எடுக்க முடியாது. நோ. பட் டு ஃப்ளவர் அண்ட் ஃப்ளவர் டு பட், பட் டு ஃப்ளவர்னா மொட்டுலேருந்து பூ வந்துருச்சு, பூலேருந்து திருப்பி மொட்டு வராது. நோ. கவுடங் டு பயோகேஸ், இது வந்து பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வேஸ்ட் ஜென்ரேட்டட் இன் அவர் என்வாயர்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். வேஸ்ட்னா என்ன? வேஸ்ட் இஸ் எனி சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் டிஸ்கார்டட் ஆஃப்டர் பிரைமரி யூஸ். டிஸ்கார்டட்னா தூக்கி போடுறதுன்னு அர்த்தம். இட் இஸ் வர்த்லெஸ், டிஃபெக்டிவ் அண்ட் ஆஃப் நோ யூஸ். டிஃபெக்டிவ்னா ஒர்க் ஆகாத பொருட்கள் அந்த மாதிரி, அதில் ஏதோ கோளாறு இருக்குது அப்படின்னா. வர்த்லெஸ்னா மதிப்பற்ற, டிஃபெக்டிவ் அண்ட் ஆஃப் நோ யூஸ். தே ஆர் அன்வான்டட் அண்ட் அன்டிசைரபிள் மெட்டீரியல்ஸ். அது யாருக்கும் தேவையற்ற, யாராலையும் விரும்பப்படாத பொருட்களை தான் வேஸ்ட்ன்னு சொல்லுவோம். வேஸ்ட்டை 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஸ்கூல்லேருந்து வர கழிவுகள் மற்றும் வீட்டிலேருந்து வர கழிவுகள். இன்னும் பல விதமாக பிரிப்பாங்க. இப்போது உங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்டில் வேஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட் மட்டும் படிப்பீங்க. ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட்னா என்னன்னு பார்க்கலாம். Waste from home is known as household. Householdனா வீடு தானே. ஸோ வீட்டிலேருந்து வர வேஸ்ட் தான் household. Solid waste disposed from home and apartments comprise of garbage and rubbish. என்னெல்லாம் நம்ம வீட்டிலேருந்து வரும், நீங்களே கண்ணை மூடி யோசிச்சிங்கன்னா என்னெல்லாம் குப்பையில் போடுவீங்கன்னு தெரியும். அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. பாட்டில்ஸ், கேன்ஸ், க்ளோதிங்ஸ், காம்போஸ்ட், disposable items, food packings, newspapers, magazine and trimmings. ஓகேங்களா? we can classify the household waste as below. Organic waste, toxic waste, recyclable waste, soiled waste and e-waste ன்னு சொல்லி நம்ம 5 பிரிச்சிருக்கோம் ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட்டை. ஆர்கானிக் வேஸ்ட்னா முதல்ல என்னெல்லாம் பார்க்கலாம். ஆர்கானிக்னாலே என்னது? செடி சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் ஆர்கானிக் வேஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆர்கானிக் வேஸ்ட்னா கிச்சன் வேஸ்ட், வெஜிடபிள் வேஸ்ட், ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ். நம்ம சாப்பிட்ற சாப்பாடே செடியிலேருந்து தானே கிடைக்குது. ஸோ இந்த சாப்பிட்ற சாப்பாடு இது எல்லாமே வந்து ஆர்கானிக் வேஸ்ட். இதெல்லாம் மக்கி போகும். ஸோ அதெல்லாம் வந்து ஆர்கானிக் வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? டாக்ஸிக் வேஸ்ட்னா என்னது? ஓல்டு மெடிசின்ஸ், பெயிண்ட்ஸ், கெமிக்கல்ஸ், பல்ப்ஸ், ஸ்ப்ரே கேன்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட் கண்டெய்னர்ஸ், பேட்டரிஸ், ஷூ பாலிஷ், இதெல்லாம் வந்து டாக்ஸிக் வேஸ்ட். கெமிக்கல்ஸால் பண்ணது எல்லாமே டாக்ஸிக் வேஸ்ட்டாக இருக்கும் மோஸ்ட்லி. இதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும், அப்படியே குப்பை தொட்டில் போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு ரீசைக்கிளபிள் வேஸ்ட். ரீசைக்கிளபிள் வேஸ்ட்னா இதை வந்து நீங்கள் ஒரு பேப்பர் காரர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் திருப்பியும் ஒரு பேப்பர் தயாரிப்பார். இல்லை கிளாஸ்னால் திருப்பியும் தே கேன் மேக் ரீயூஸ் இட் ஃபார் மேக்கிங் கிளாஸ், மெட்டல்ஸ், பிளாஸ்டிக், இதெல்லாம் வந்து ரீசைக்கிளபிள் வேஸ்ட். சாயில்டு வேஸ்ட். சாயில்டுனா என்னது? அழுக்காகிறது.
அழுக்கான பொருள் அப்படின்னு. cloth soiled with blood and other body fluids. soiled wasteனா cloth soiled with blood and other body fluids தான் வந்து soiled waste. soiled துணினால என்ன அர்த்தம்? அழுக்கு துணியை நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? soiled cloth அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த அழுக்கு துணின்றத சொல்றது soiledன்னு சொல்லுவாங்க. அடுத்து e-waste. e-wasteனா என்னது? கம்ப்யூட்டர் பார்ட்ஸ், எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸ், செல்போன் பார்ட்ஸ், CFL பல்ப்ஸ், இதெல்லாம் வந்து e-waste. e-wasteனா எலக்ட்ரானிக் வேஸ்ட்னு அர்த்தம். எலக்ட்ரானிக் வேஸ்ட்ல இதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகும். இதெல்லாம் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். 40 million tons of electronic waste is generated every year worldwide. Electronic waste comprises 70% of our overall toxic waste. Electronic waste contains hundreds of substances of which many are toxic. ஓகேங்களா? டாக்ஸிக்கான வேஸ்ட், டாக்ஸிக்னா பாய்சனஸ்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல் பார்க்கலாம். ஸ்கூல்லேருந்து என்னெல்லாம் வேஸ்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து கிளாஸ் ரூமில் பேப்பரை த்ரோ பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் சாக்லேட் கவர், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு, பிளேடு, இந்த மாதிரிலாம் வந்து கிளாஸ் ரூமில் போட்டுட்டு வருவீங்க. இதெல்லாம் வந்து என்னது? ஸ்கூலில் ஜென்ரேட் ஆகிற வேஸ்ட்டு. வேறு என்ன இது தவிர வந்து ஜென்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, the single most common material generated in school is food waste. நீங்கள் லஞ்ச் எடுத்துகிட்டு போவீங்க, சாப்பிடாம அப்படியே அங்கே போட்டு வந்துடுவீங்க. ஆனால் அம்மா கிட்ட என்ன நினைப்பாங்க? பையன் நல்லா சாப்பிட்டானே நினைப்பாங்க. பார்த்தா எல்லாம் அங்கே குப்பை தொட்டில் தூக்கி போட்டு வந்திருப்பீங்க. கரெக்டாக? ஸோ ஃபுட் இஸ் a main material which is generated in school as waste. Food is not only wasted but is also thrown away everywhere, making your surrounding unclean. In a survey conducted, it is found that food waste accounts for 23.9% of the total waste generated in the school, and recyclable paper like cardboard, white paper and mixed papers accounted for 23.5% of the total waste. To keep our surrounding clean, we need to have a proper waste disposal system இருக்கணும் ப்ராப்பராக. ஏன்னா நீங்கள் வந்து ரைஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பேப்பர் கூடயே தூக்கி போட்டுருவீங்க. அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. பேப்பர் அண்ட் ரீசைக்கிளபிள் வேஸ்ட்டு, பிளாஸ்டிக், இதெல்லாம் தனி பின்லேயும், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வேணான்னு சொல்லி வேஸ்ட் பண்ணும்போது அதை வந்து வேற ஒரு பின்லேயும், அதெல்லாம் வந்து ஆர்கானிக் வேஸ்ட்டு, அதை வேறு பின்லேயும் போடணும். நீட் ஃபார் ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட். வேஸ்ட்டை வந்து நம்ம அங்கங்கே தூக்கி போடக்கூடாது, அது ப்ராப்பரான ஒரு இடத்துல தான் தூக்கி போடணும். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, டு கண்ட்ரோல் பொல்யூஷன், அப்புறம் டு கன்சர்வ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், டு கண்ட்ரோல் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ் அண்ட் டு ரீசைக்கிள் ஃபார் ஃபர்தர் யூஸ். கண்ட்ரோல் பொல்யூஷன் ஏன் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் குப்பையை தண்ணியில் போட்டிங்க, இல்லாட்டினா எங்கேயோ பின்னாடி பக்கத்து பிளாட்டில் இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணி வந்து அசுத்தமாகும், வாட்டர் பொல்யூஷன் க்ரியேட் பண்ணும். இல்லாட்டினா குப்பையை எரிச்சிங்கன்னா அதுவும் தப்பு, ஏர் பொல்யூஷன் க்ரியேட் பண்ணும். பக்கத்து பிளாட்டில் இல்லை காலி எம்டி பிளாட்லலாம் போட்டிங்கன்னா சாயில் பொல்யூஷன் நடக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த மக்கவும் செய்யாது, பிளாஸ்டிக் குப்பை மக்கவும் செய்யாது, அந்த சாயிலில் பொல்யூட் பண்ணிடும். டு கன்சர்வ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். Waste disposal is important for the conservation of environmental resources like forest, minerals and water. ஓகேங்களா? ஏன்னா ரிவரில் போய் சீயை போய் தான் கடைசி பொல்யூட் பண்ணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சீயில் வாழ்கிற, ஓஷனில் வாழ்கிற எல்லா ஃபிஷ்ஷஸு எல்லாத்துக்குமே வந்து அது பெரிய பிரச்சனையாகும். அதனால அது தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. குப்பை அள்ளுறதுக்காக டோர் டு டோர் கலெக்ஷன் சென்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு பர்சன் வந்து அந்த நம்ம குப்பையை வந்து வாங்கிட்டு போவார். அவர்கிட்ட பயோடிகிரேடபிள்னா நம்ம கிச்சன் வேஸ்ட், அப்புறம் கார்டன் வேஸ்ட், இதெல்லாம் வந்து என்னென்னா மக்கி போகும். அதெல்லாம் நீங்களே கூட வீட்டில் ஒரு தொட்டியில் போட்டு உரமாக கன்வெர்ட் பண்ணலாம். இல்லாட்டினா அவர்கிட்ட தனியாக கொடுக்கணும். கொடுத்துட்டு அது கூட நீங்கள் பிளாஸ்டிக்கு, அப்புறம் உங்களோட பேப்பரு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அப்படி தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. பிளாஸ்டிக் பேப்பர்லாம் தனியாக நான் பயோடிகிரேடபிள்னு சொல்லி தனியாக வச்சுட்டு, இந்த பயோடிகிரேடபிளில் வந்து இதை கொடுத்தீங்கன்னா அவர் அதை பிரித்து பயோடிகிரேடபிளை வந்து கம்போஸ்ட் பண்ணிடுவாங்க, உரமாக்கிடுவாங்க. நான் பயோடிகிரேடபிளை வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவாங்க. Do not throw away your waste everywhere. Put them in the dustbins and dispose them properly. Don't waste food. Waste food in schools can be collected and used to feed cattle. கரெக்டு தானே? நம்ம வேஸ்ட் பண்ணுற ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணிங்கன்னா அதை வந்து மாடுக்கு இல்லை ஆடுக்கு இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கானிக் வேஸ்ட் கேன் பி கன்வெர்டட் இன்டு மென்யூர்ஸ். இதெல்லாம் நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் கிச்சன் வேஸ்டெல்லாம் வந்து கொஞ்சம் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சிங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் நல்லா மக்கி நல்லா உரமாயிரும்.